நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுக்கு 4 பைக் வச்சுக்கிறோம், ஒரு கார் வச்சுக்கிறோம். 10 அடி ரோட்டில் போக முடியுமா, வர முடியுமா? அதனால் வாங்கும் போதே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். நாளைக்கு இந்த ரோட்டில் இத்தனை வீடு வந்துடும், இவ்வளோ கார் வரும், இத்தனை பைக் வரும், இதில் நம்மளால் போக முடியுமா, வர முடியுமா அப்படின்னு யோசிச்சா நீங்கள் பெரிய ரோடை பார்த்தே வாங்க. 24 ரோடில் இருக்குது, சீப்பாக இருக்குன்னு இப்போ வாங்காதீங்க. 38 ரோடில் வாங்குங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் இடம் வாங்குறேன் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நேர ஈசிஆரில் போய் வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தானே வாங்குறீங்க, அதையே போய் மீஞ்சூரில் வாங்கிட்டு இருக்கிறீங்க சீப்பாக இருக்குன்ட்டு. அப்படிலாம் இல்லை, அது சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈசிஆரில் போய் வாங்குங்க. இதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரே லேண்டை 4 பேருக்கு விற்றுருவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா அதில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராசஸ் பில்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் விற்கணும் வாங்கணும்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாமல் விற்க முடியாது, வாங்க முடியாது. பேசிக் வாஸ்து கன்சல்டண்ட்டை பார்த்து கட்டிடுறது பெட்டர். நாளைக்கு இந்த வீட்டை விற்கணும்னு நினச்சோம்னா வரவங்க எல்லாரும் வாஸ்து பார்ப்பாங்க. அதெல்லாம் யாரும் ரிலிஜியன் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறது இல்லை. கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து எல்லாரும் வாஸ்து பார்க்குறாங்க. ராணி ஆன்லைனர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனுக்கு மிக அத்தியாவசியமான உயிர் வாழ தேவையான உணவு, உடை, உறைவிடம் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க வீடு தான். ஸோ அந்த வீடை வந்து அவங்க வந்து பெரியவங்க வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ஒரு வேலை விற்றுட்டு வாங்கிட்டு விற்றுருப்பாங்க. இப்படி பல காரியங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நம்ம நிகழ்வில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நிலத்தை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்கக்கூடிய விஷயங்கள், வாங்கினதுக்கு அப்புறமா அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு, அப்புறம் வந்து நஞ்சை நாயனை, புஞ்சை நாயனை, இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடையளிக்க வந்திருக்கிறார் சுபஸ்ரீ ரியல்டி நிறுவனத்தினுடைய தலைமைச் செயல் அதிகாரியும் வழக்கறிஞருமான திரு சார்லஸ் அவர்கள். அவர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவர் இங்கே வந்தது நமக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். ராணி ஆன்லைன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாக வந்து வீடுன்றது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கனவு, எல்லாருமே ஒரு ட்ரீம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ற எண்ணம் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது. அதாவது 10 அடியில் வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், 15 அடியில் உங்களுக்கு ஏர்போர்ட் வந்துடும். ஆனால் 5 அடி தோணுனா பள்ளம், 5 அடி தோணுனா தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சாக்கா வெள்ளம் வரும்ன்றது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, இது இன்றைக்கி ரியாலிட்டி அது. ஸோ ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும்? வீடோ நிலமோ எதை வாங்குறதுக்கு முன்னாடியுமே எங்கே வேணாலும் நம்ம வாங்கலாம். ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்காது. எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும் போட் கிளப்பில் போய் வீடு வாங்கலான்ட்டு. வாங்க முடியாது. அப்போ நம்மளால் நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே தான் போய் வாங்கணும். சரிங்களா? அப்படி வாங்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியம், ரொம்ப சாதாரண சிம்பிளாக என்ன பார்க்கணுன்னா, அது எத்தனை அடி ரோடில் இருக்குன்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஏன்னா சிஎம்டிலேயோ டிடிசிபிலையோ கார்பரேஷன்லையோ நீங்கள் வீடு கட்டுறதுக்குன்னு நீங்கள் அப்ரூவல் வாங்க போவீங்க இல்லையா? அப்போ தான் அந்த ரோடு வித்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நார்மலாக ஒரு பிளாட் வாங்க போகிறேன் அப்படின்னா பக்கத்தில் 30 அடி ரோடு இருக்கும். அந்த ரோடில் இருக்கிற சைட்டு வந்து லெட்ஸே ஸ்கொயர் ஃபீட் வந்து 3000 ரூபாய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. அதுக்கு அப்படியே பின்னாடி ஒரு சைட் இருக்கும். அந்த 30 அடி ரோட்டு ஃபேஸிங்கில் ஒரு சைட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேஸிங்கில் ஒரு சைட்டும், அது 24 அடி ரோடில் இருக்கும். முன்னாடியே நம்ம 3000 ரூபா கொடுத்து வாங்கணும், பின்னாடி 2000 ரூபாய் தானே கொடுத்து வாங்கிக்கலாம், 1000 ரூபா மிச்சம் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சா நம்ம உடனே என்ன நினைப்போம், ஏன் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கணும், பின்னாடி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு வாங்குவோம். ஆனால் அந்த 30 அடி ரோட்டில் வாங்குறவங்களுக்கும் 24 அடி ரோட்டில் வாங்குறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாளைக்கு வீடு கட்ட போகும்போது 30 அடி ரோடுக்கு எத்தனை எஃப்எஸ்ஏ தராங்க, 24 அடி ரோடுக்கு எத்தனை எஃப்எஸ்ஐ தராங்க, அது 60 அடி ரோடில் இருந்தால் எத்தனை எஃப்எஸ்ஐ தராங்க. எஃப்எஸ்ஐனா சார்? எஃப்எஸ்ஐனா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே. பட் நம்ம அவ்வளோ ரொம்ப சயின்டிஃபிக்காக தெரிஞ்சிருக்கலாம் தேவையில்லை, நம்ம வீடு வாங்க போகிறோம். எஃப்எஸ்ஐனா நம்மக்கிட்ட இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, 1000 சதுரடி இருக்குன்னா அது மாதிரி எத்தனை மடங்கு நீங்கள் கட்டிக்கிடலாம். எத்தனை மடங்கு உங்கள் நிலம் இவ்வளவுனா அந்த நிலத்தில் நிலப்பரப்பு மாதிரி எத்தனை மடங்கு நீங்கள் கட்டிக்கிடலாம். இப்போ 2 எஃப்எஸ்ஐங்க இந்த இடத்துக்கு அப்படின்னாங்கன்னா 1000 சதுரடி இருக்குன்னா 2000 சதுரடி நீங்கள் கட்டிக்கலாம். உடனே அது 10 மாடியை கட்ட முடியுமான்னு அப்படி இல்லை. அது எத்தனை அடி ரோடுன்னு இருக்குது, இத்தனை அடி ரோடுக்கு இத்தனை மாடி தான் அலவுடுன்னு இருக்குது, இத்தனை மடங்கு தான் கட்டலான் இருக்குது. ஸோ நார்மலாக
எஃப்எஸ்ஐன்றது வந்து எத்தனை மடங்கு கட்டிக்கலான்றது 2 எஃப்எஸ்ஐயா 3 எஃப்எஸ்ஐயா 3.25 எஃப்எஸ்ஐயான் இருக்குது. ஸோ எத்தனை மடங்கு கட்டலான்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் எஃப்எஸ்ஐன்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஓகே, அதுதான். ஸோ நம்ம இடத்த வாங்க போகும்போது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது எத்தனை அடி ரோடு. 60 அடி ரோடுனா அந்த இடம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், 30 அடி ரோடுனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 24 அடி ரோடுனா அதை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? அது 12 அடி ரோடில் இருக்குது, 18 அடி ரோடில் இருக்குது, கொஞ்சம் இடம் விலை கம்மியாக இருக்குன்னு போய் வாங்காதீங்க. நீங்கள் சென்னையில் வந்து பாரிஸ் கிணறு பக்கத்தில் போயோ பழைய சென்னையை சொல்கிறேன் போய் பார்த்தீங்கன்னா 12 அடி தான் இருக்கும். அந்த காலத்தில் பெரிய பணக்காரர்கள் வாழ்ந்த இடம். அந்த காலத்தில் குதிரை வண்டி போனால் போதும், பணக்காரர்கள் வர குதிரை வண்டி போகிறதுக்கு 5 அடி இருந்தால் போதும். ஸோ அங்கே 10 அடி ரோடு வச்சுருந்துருப்பாங்க, பெரிய ரோடுறான்ட்டு. இன்றைக்கி சைக்கிளில் கூட இன்றைக்கி அந்த இடத்துல போக முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுக்கு 4 பைக் வச்சுக்கிறோம், ஒரு கார் வச்சுக்கிறோம். 10 அடி ரோட்டில் போக முடியுமா, வர முடியுமா? அதனால் வாங்கும் போதே ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். நாளைக்கு இந்த ரோட்டில் இத்தனை வீடு வந்துடும், இவ்வளோ கார் வரும், இத்தனை பைக் வரும், இதில் நம்மளால் போக முடியுமா, வர முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் பெரிய ரோடை பார்த்தே வாங்க. 24 அடி ரோடில் இருக்குது, சீப்பாக இருக்குன்னு இப்போ வாங்காதீங்க, 30 அடி ரோடில் வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் 30 வருஷத்துக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக அந்த ரோட்டில் வர முடியும், போக முடியும். அவசரத்துக்கு அவங்க காரை வீட்டுக்கு வெளியிலே விட முடியும். 24 அடி ரோட்டில் விட்டிங்கன்னா விட முடியாது. எல்லாரும் கார் வச்சுருப்போம், சண்டைக்கு வருவாங்க. அது எதுக்கு வாங்கும்போது 30 அடி ரோடை பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியது தானே. ஸோ ஒரு இடத்த வாங்க போகிறதுக்கு முன்னாடி அது எத்தனை அடி ரோடு அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ்வலாக யோசிக்க வேண்டியது, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, இறங்கி நடந்து வந்துடலாமா, பஸ் ஸ்டாப் இருக்கா, நம்ம வீட்டுக்கு அடுத்த ரோட்லேயே இருக்கா, ஸோ பஸ் ரூட் இருக்கா, ட்ரெயின் ரூட் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல அவங்க விலையும் இருக்கும். அக்சசிபிலிட்டி அதை வச்சு தான் அந்த விலையும் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன யோசிக்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அதுக்கடுத்து கல்லூரி இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு ஏரியா இன்னைக்கு ஏன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, எக்மோரில் விலை ஏன் ஜாஸ்தியாக இருக்குது, நுங்கம்பாக்கத்தில் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா செக்ரட்டேரியட் போனால் பக்கத்தில் இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் பக்கத்தில் இருக்கும், காலேஜ் போனால் பக்கத்தில் இருக்கும், எல்லாமே ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வச்சுருப்பாங்க. அதனால தான் விலை ஜாஸ்தி ஒவ்வொரு இடத்துக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தூரத்தில் போய் வாங்கினா கூட நாளைக்கு இங்கே ஸ்கூல் வருமா, ஹாஸ்பிட்டல் வருமா, ரயில்வே ஸ்டேஷன் வருமா, பஸ் ஸ்டாண்ட் வரும், இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கணும். இதுக்கு அப்புறமா இங்கே மழை பெஞ்சா தண்ணி நின்றுமானா எல்லா இடத்துலையும் நிற்க தான் செய்யும். நீங்கள் வீடை கட்டும்போதே ஒரு 3 அடி 4 அடி உயரமாக ஏற்றி கட்டினா வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் வரும், நம்ம வீட்டுக்கு மட்டும் வர்றது இல்லை. ஸோ அதனால் வெள்ளம் வராத இடமா பார்க்கணும் வாங்கினா எங்கேயும் வாங்க முடியாது. மழை பெஞ்சால் எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கும். கொஞ்சம் உங்கள் வீடுகளை கட்டும்போது கொஞ்சம் உயரமாக கட்டுங்க, அவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும். வெள்ளமே வராத இடம் கொடுங்க சார்னா பூமியில் எல்லா இடத்துலையும் வெள்ளம் வரத்தான் செய்யும். அப்புறம் தண்ணியை குடிக்க முடியும், உட்காந்துருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதை வந்தால் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்ன வழிமுறைகள், அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறோங்க. அது நம்ம செய்யணும் தேவையில்லை, அரசாங்கம் செய்யும். நம்ம வீட்டை நம்ம ஒழுங்காக கட்டிக்கிட்டோம்னா போதும். ஸோ ஒரு இடத்த பார்த்து வாங்குறதுக்கு முன்னாடி ரோடு விற்று பாருங்கள், மற்ற ஃபெசிலிட்டி, காமன் ஃபெசிலிட்டிஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இதெல்லாம் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். அது பிரகாரம் நீங்கள் வாங்குங்க. இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோன்னா சென்னையில் எங்கே போய் இடம் வாங்குறது, நீங்கள் கேட்டீங்க இடத்த வாங்குறதுக்கு போய் நான் என்னென்ன பார்க்கணும் சார்ன்ட்டு. சென்னையை வந்து நீங்கள் 3 இல்லை 4 பகுதியை பிரிச்சிடலாம். சென்னையில் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னையவே ஒரு 3-4 பகுதியை பிரிச்சிடலாம். சிட்டிக்குள்ளே விட்டுருங்க, சிட்டி விட்டு நம்ம வெளியில் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம், பணக்காரர்கள் வாழ்கிற இடம், எக்ஸ்பென்சிவாக இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு. ஓகே, அதுக்கு அடுத்த ரோடு வந்து OMR ரோடு, அதுக்கு அடுத்த ரோடு வந்து ஜிஎஸ்டி ரோடு, அதுக்கு அடுத்த ரோடு வந்து பெங்களூர் ஹைவே, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம். அதுக்கு அடுத்த ரோடு வந்து கல்கட்டா ஹைவே, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி. அதுக்கு அடுத்து நார்த் மெட்ராஸ், மீஞ்சூர். ஸோ இப்படி தான் நீங்கள் சென்னையை பிரிக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் இடம் வாங்குறேன் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நேராக ஈசிஆரில் போய் வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தானே வாங்குறீங்க, அதையே போய் மீஞ்சூரில் வாங்கிட்டு இருக்கிறீங்க சீப்பாக இருக்குன்ட்டு. அப்படிலாம் இல்லை, அது சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈசிஆரில் போய் வாங்குங்க. அவ்வளோ பணம் இல்லை சார், அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளேஸில் வாங்கினா OMR. அவ்வளோ பணம் இல்லை சார், இன்னும் அதோட பரவாயில்ல இடத்துல வாங்கணுன்னா ஜிஎஸ்டி.
ஸோ இப்படித்தான் சென்னை வளருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, மகாலிபுரத்தில் இடம் வாங்கினா சீப்பாக இருக்குமா, இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, இல்லை மீஞ்சூரில் வாங்கினா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க ஈசிஆரில் மகாலிபுரம் தாண்டி வாங்கியிருந்தா கூட அது இன்னைக்கு 50 மடங்கு ஏறி இருக்கும். மீஞ்சூரில் அவ்வளோ ஏறி இருக்காது. அக்கா மீஞ்சூரில் ஏறவே ஏறாது சார், அப்படி இல்லை, ஏறும். அது ப்ரொபோர்ஷனேட் வந்து ஹையராக இருக்கிறது ஈசிஆர். இப்படி தான் சென்னை நீங்கள் பிரிக்கணும். ஈசிஆர், ஓஎம்ஆர் ரோட், ஜிஎஸ்டி ரோட், பெங்களூர் ஹைவே, கல்கட்டா ஹைவே, நார்த் மெட்ராஸ், இப்படி தான் நீங்கள் பிரிக்கணும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கினீங்கன்னா இந்த ஏரியாவை பார்த்து நீங்கள் வாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல போய் வாங்குங்க. போய் 1 ஏக்கரை வாங்க சொல்ல ஈசிஆரில் 1/2 கிரவுண்ட் வாங்குங்க, 1/4 கிரவுண்ட் வாங்குங்க. அப்ரிசியேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ சென்னையை நீங்கள் பார்க்கணுன்னா, ரியல் எஸ்டேட்டை நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரித்து தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு நிலத்தை நம்ம வாங்கும்போது அதுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறேன்னா அதுக்கு வந்து ஈஸி போட்டு பார்க்கணும் அப்படின்றாங்க சார். அப்படி ஈஸினா என்ன சார்? ஆக்சுவலாக அது எப்படி பண்ணுறாங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன சார்? நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஈஸினா ஃபுல் ஃபார்ம் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகே, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் தமிழில் வில்லங்க பத்திரம், வில்லங்க சர்டிஃபிகேட்னுவோம். அது என்ன, ஒரு இடத்த வாங்க போகும்போது என்ன வில்லங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு ஆளை பிடிச்சி பார்த்தா சொல்லும்ல, ரொம்ப வில்லங்க பிடிச்சோண்டா அப்படின்னு சொல்லும்ல, அப்படின்னு தொந்தரவு கொடுக்குறாள்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கே இந்த அர்த்தத்தை கொடுத்து நம்ம பார்க்குறோம், ரொம்ப வில்லங்கம் பிடிச்சவனா இருக்கிறான்ட்டு. ஆக்சுவலாக வில்லங்கம் அப்படின்னா என்னென்ன ரெக்கார்டாக இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்குறதுக்கு, பொதுவாக பார்க்குறதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி எங்கே இருக்கும்? ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தான் இருக்கும். இதுக்கு இன்சார்ஜ் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், ரெவன்யூ ஆஃபீஸ் கிடையாது. ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தான் இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும். அது முன்னாடிலாம் போய் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஃபீஸை கட்டி எனக்கு 10 வருஷத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, 20 வருஷத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, 50 வருஷம் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அந்த வருஷத்துக்கு ஏற்றாப்புல ஃபீஸ் வாங்கிட்டு நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் ஆன்லைன்லேயே வாங்கிடலாம், நம்மளே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுத்துடலாம். எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து சர்வே நம்பர் தெரிஞ்சிருந்திருந்தால், சர்வே நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆன்லைன்லேயே இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை, போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணோம். இந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும்? இப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்து 10 வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டியை, இந்த பர்டிகுலர் சர்வே நம்பரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை யார் யார் விற்று வாங்கினாங்க, அது விற்று இருந்தாலும் அதில் இருக்கும், மார்கேஜ் பண்ணியிருந்தாலும் இருக்கும், பவர் கொடுத்துருந்தாலும் இருக்கும், லீஸ் வாங்கியிருந்தாலும் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டமா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, அது சேல் இருக்கலாம், மார்கேஜ் இருக்கலாம், லீஸ் இருக்கலாம், பவர் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் அந்த சர்வே நம்பரில் என்டர் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய சர்வே நம்பரை போட்டு ஈஸி எடுக்கிறீங்கன்னா 10 வருஷத்துக்கு எடுக்கலாம். 10 வருஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி மேலே நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்ன இப்படின்னு பார்க்குறேன். வில்லங்கனோட பிரச்சனையா? அப்படி கிடையாது. இந்த சர்வே நம்பரில் 10 வருஷத்தில் என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்படி பார்த்து எடுக்கும்போது, இப்போ நான் வந்து சார்ல்ஸ், நீங்கள் ஏப்ரஹாம், நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா சார்ல்ஸ்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு எப்படி தெரியும்? ஸோ அந்த ஈஸி எடுத்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸுக்கு யார் விற்றுது அப்படின்ட்டு, சார்ல்ஸுக்கு வந்து முருகன் விற்றுருக்காருன்னா, முருகன் வந்து சார்ல்ஸுக்கு விற்றுருக்காருன்னா அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். எந்த வருஷத்தில் என்ன விலைக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்றது கூட அதில் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி கைலன் வேலைக்கு தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அந்த கைலன் வேலி போட்டிருக்கோம், என்ன விலைக்கு கைலன் வேலைக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க, முருகன் வந்து சார்ல்ஸ்க்கு எப்போ விற்றாரு அப்படின்றது அதில் இருக்கும். அதுக்கு முன்னாடி முருகன் யார்கிட்ட வாங்கினாரு அப்படின்னா அது அதில் இருக்கும். ஸோ 10 வருஷத்துக்குள்ள எத்தனை டிரான்சாக்ஷன் அடைஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஈஸி போட்டு பாருங்கன்னு எதுக்கு சொல்கிறோம்னா, அதில் யார் யார் வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்கன்றத டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா நமக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இடையில மார்கேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த மார்கேஜை கேன்சல் பண்ணியிருக்காங்களா, எல்லா விஷயமும் அதில் இருக்கும். அதனால தான் சிம்பிள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு எங்கே ஓடலாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது, உங்கள்கிட்ட மொபைல் இருக்குன்னா நீங்களே சர்வே நம்பரை போட்டு என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க 10 இயர்ஸ்க்கு வேணால் 10 இயர்ஸ்க்கு வந்துட போகுது. சிம்பிள். சரி, ஒரு இடத்த வாங்கும் போது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சர்வே நம்பர் வாங்கி ஈஸி அப்ளை பண்ணி கையில் வச்சுக்கிறோங்க. அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கும். நன்றி சார். அடுத்தது பட்டா, ஒரு இடத்தோட நிலத்துக்கு சொந்தக்காரங்க பட்டா வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பட்டா வந்து நான் வாங்கும்போது என் பேரில் மாற்றி, அந்த பட்டானா என்ன, அது எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க சார்? பட்டா இப்போ என் பேரில் இருக்குது அப்படின்றக்க வேண்டி நான் லேண்ட் ஓனராக இருக்குன்ற நெசசிட்டி கிடையாது. சரி,
யார் ஓனராக இருப்பாங்களோ லாஸ்ட் யார் சேல் டீட் பண்ணாங்களோ, யார் பேரில் சேல் டீட் பண்ணாங்களோ அவர் தான் அந்த இடத்துக்கான ஓனர். பட்டா யார் பேர்லாம் இருக்கலாம். இப்படி தான் இருந்தது காலங்கள். இப்போ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் வந்து கைட்லைன் கொடுத்தாங்க, இடத்த வாங்கின உடனே நீங்கள் பட்டாவை மாற்றணுன்ட்டு. அப்போ இனிமேல் இப்போ வருங்காலத்தில் நான் இடத்த வாங்கினேன்னா வாங்கின உடனே சேல் டீடை எடுத்துக்கொண்டு போய் தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்து பட்டாவை மாற்றிடணும். ஸோ இப்போ மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா யார் பேரில் பட்டா இருக்கோ அவர் தான் ஓனராக இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் ஷுவராக யார் இருப்பாங்கன்னா யார் மேலே சேல்டு நடந்திருக்கோ அவர் தான் ஓனர். ஸோ பட்டானா என்ன? அது ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன்டு பை தி கவர்மெண்ட்டை ஒரு ரெஜிஸ்டர். அது எங்கே இருக்குன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ரெஜிஸ்டார் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் ஆஃபீஸில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஒரு சர்வே நம்பரை கொடுத்து, சார் இது யார் மேலே பட்டா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க யார் மேலே பட்டா இருக்குன்ட்டு. இந்த பட்டா வச்சிருக்கிறவர் தான் இப்போ ஓனரானா தேவையில்லை. ஒரு பீரியடில் இருந்திருப்பார் அவர், இப்போ அவர் இருப்பாரா? தேவையில்லை. ஏன்னா அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நிலத்தை விற்றுருக்கலாம், அந்த பிள்ளைகள் தேர்ட் பார்ட்டி கூட விற்றுருக்கலாம். பட்டாவை மாற்றாமல் வச்சுருப்பாங்க. அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சேல்டின்னு முடிஞ்ச உடனே அந்த சேல்டீடை எடுத்துக்கொண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்து பட்டாவை மாற்றாமையே இருப்பாங்க. அதனால் பட்டா என் பேரில் இருக்குது, நிலம் என் பேர் எனக்கு தான் சொந்தம்லாம் சொல்ல முடியாது. சேல்டீடும் உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் அப்பா பேரில் பட்டா இருக்குது, உங்கள் அப்பா உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் பேப்பரை எடுத்துக்கொண்டு கொடுத்து பட்டாவை உங்கள் பேரில் மாற்றிருக்கணும். மாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எங்கள் அப்பா பேர்லேயே பட்டா இருக்குன்ட்டு இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு கொடுங்க நிலத்தெல்லாம் கேட்க முடியாது. உங்கள் அப்பா தான் விற்றுட்டு போயிருக்காரு இன்னொருத்தருக்கு. ஸோ பட்டாவும் சேல்டீடும் ஒரே ஆள் பேரில் இருக்குன்ற நெசசிட்டி கிடையாது. ஆனால் இருந்தால் நல்லது. இப்போது நம்ம வாங்குறோம்னா சேல்டீட் முடிஞ்சோன்னா உடனே போய் பேரை மாற்றிருங்க, பட்டாவே மாற்றிருங்க. ஸோ பட்டான்றது இட்ஸ் ஏ ரெஜிஸ்டர் வித் கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க, யார் யார் அதில் ஓனர் மாறிக்கிட்டே இருக்கான்னு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த பட்டாவில் வந்து சர்வே நம்பர் இருக்கும், எவ்வளோ ஏரியான்னு இருக்கும், யார் ஓனருன்னு இருக்கும், என்ன விதமான லேண்டுன்னு இருக்கும், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் எந்த ஏரியாவில் வருது இதெல்லாம் இருக்கும் பட்டாங்க. சரி, இப்போ இந்த சிஎம்டி அப்ரூவ்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் வந்து டிடிசிபி அப்ரூவ்டுன்னு சொல்கிறாங்க. சிஎம்டி என்ன, டிடிசிபின்னா என்ன, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு எப்படி என்ன சார், எப்படி என்ன இருக்கு சார்? சிஎம்டிஏ டிடிசிபி ரெண்டுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தனியாலாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. இது நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னு, எப்படி இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்னு வச்சுக்கிறோங்க. சில கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கும், அந்த ஏரியாவுக்கான பிரான்ச் ஆஃபீஸும் சென்னைக்குள்ளேயே தான் இருக்கும், அதே ஆஃபீஸில் தான் இருக்கும். எம்டி அங்கே தான் உட்காந்துருப்பார், இந்த சென்னையோட ஹெட்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரும் அங்கே தான் இருப்பார். இந்த மாதிரி தான் சிஎம்டியும் டிடிசிபியும் ரெண்டுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். சிட்டி லிமிட்டுக்குள்ளே உள்ள லேண்டுங்களெல்லாம் மேனேஜ் பண்ணி அப்ரூவல் கொடுக்குறவங்க, பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறவங்க வந்து சிஎம்டி, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சரிங்களா? டிடிசிபின்றது டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். அது சிட்டிக்கு வெளியில் இருக்கிறவங்க, சிட்டிக்கு வெளியில் சிட்டி லிமிட்டை விட்டு வெளியில் போயிட்டா அந்த லேண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க டிடிசிபி. சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சிஎம்டிஏ. ரெண்டுக்கும் மோஸ்ட்லி ஒரே மினிஸ்டர் தான் இருப்பார். இப்போ தான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தான் 2 டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. நார்மலாக ஒரே மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஹவுசிங் போர்டு, ஹவுசிங் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் தான் ரெண்டுக்குமே இன்சார்ஜாக இருப்பாங்க. இப்போ தான் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் சிஎம்டிஏ, சிட்டி லிமிட்டை விட்டு வெளியே பண்ணுறீங்கன்னா டிடிசிபி. இவ்வளோ தான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே பவர் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் தான். சரி, வித்தியாசம்லாம் இல்லை. சரி. அப்புறம் வந்து இப்போ நிலத்தெல்லாம் வாங்கும்போது இந்த ஊர்லேயும் சரி, இப்போ நகரத்துலேயும் சரி, சில இடத்துல வந்து பட்டா, சிட்டா, பட்டாவை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, சிட்டா அடங்கல்லாம் சொல்கிறாங்க சார், அப்படின்னா என்ன சார்? இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் சிட்டா அடங்கல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. சரி, பட்டா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மோஸ்ட்லி இந்த சிட்டா அடங்கல் வந்து விவசாய நிலத்துக்கு, சரி, விவசாய நிலத்துக்கு வரி கட்டிக்கிறீங்களா ஓகே, அப்படின்றது அந்த சிட்டா அடங்கலில் தான் தெரியும். அந்த விவசாய நிலத்தில் என்ன விவசாயம் பண்ணீங்க அதுக்கு ஏற்றாப்புல வரி இருக்குது. கமர்ஷியல் கிராப்ஸ் போட்டிங்களா, உணவு தானியங்கள் போட்டிங்களா, இதெல்லாம் இருக்குது. கரும்பு விளைவிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸு, நெல்லை விளைவிச்சிங்கன்னா ஒரு டேக்ஸ்.
இதெல்லாம் அந்த சிட்டா அடங்கல் பார்த்தா தான் தெரியும். அது இப்போ நம்ம வந்து யாரும் விவசாய நிலத்தை போய் வாங்கிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடி போய் அரை கிரவுண்டு வாங்குறது, 1 கிரவுண்டு வாங்குறது தான் இருக்கிறோம். அதுவும் சிஎம்டி டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டை வாங்குறது தான் பெட்டர். நீங்கள் ஏன் சிட்டா அடங்கல் பற்றி அதை யோசிக்கிறீங்க? நீங்கள் பெரிய நிலக்கிழார் நிறைய வாங்குகிறேன் விவசாயம் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலாம், டேக்ஸ்லாம் கட்டியிருக்காங்களா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம வாங்குறது வீட்டு மனைகள் தானே, சிஎம்டி அப்ரூவ்டா டிடிசிபி அப்ரூவ்டான்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வில்லாக்கள் சொல்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க, ஸ்டுடியோ வில்லான்னு சொல்கிறாங்க, ஸ்டுடியோ பங்களான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேர் கன்ஃபியூஸ் இருக்கும். பங்களானா தனியாக, இல்லை வில்லாக்கள்லாம் தனியாக, இல்லை அப்பார்ட்மெண்ட்டுன்றது அது என்ன? இப்போது இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் விளக்கி சொன்னீங்க நல்லாயிருக்கும் சார். இதெல்லாம் பழைய காலங்களில் பங்களா வில்லானா ஒரு 5 கிரவுண்டு 10 கிரவுண்டுக்குள்ள ஒரு பெரிய வில்லா கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு பங்களா கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வில்லா அப்படின்னாவே அது இண்டிபெண்ட் ஹவுஸ்னு அர்த்தம். இவ்வளோதான், சரிங்களா? இண்டிபெண்ட்டாக அது 800 ஸ்கொயர் ஃபீட் 800 சதுரடியில் இல்லை 30-40 அரை கிரவுண்டில் கொடுத்தா கூட அது வில்லா தான். நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம் அது வில்லான்ட்டு. அது வெறும் அரை கிரவுண்டு இடம் தான், 5 கிரவுண்டு இல்லை. நம்ம பெருமைக்கு இது வில்லான்னு சொல்லிக்கலாம். பட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தி அவங்க ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக வேண்டி வில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிபெண்ட் ஹவுஸ்னால் அது வில்லா அப்படின்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ரோ ஹவுஸ்ன்னுவாங்க. ரோ ஹவுஸ்னால் ஒரு சைடு வந்து அந்த வீடு கனெக்ட் ஆகியே இருக்கும் இன்னொரு வீட்டோட, அது பேர் ரோ ஹவுஸ். அந்த ரோ ஹவுஸ்லேயே தனித்தனியாக இருக்குது, 4 வார்டுன்ட்டு 4 வால்ஸும் ஃப்ரீயாக இருக்குது, இன்னொரு வீட்டோட தொடாமல் இருக்குது, டச் பண்ணாமல் இருக்குது, கனெக்ஷனே இல்லை அப்படின்னா அது வில்லா. ஒரு சைடு கனெக்ட் ஆகி போகுதுன்னா அது ரோ ஹவுஸ், சரிங்களா? அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னா அடுக்குமாடி கட்டணும். அது ஸ்டில் +2 இருக்கலாம், ஸ்டில் +5 இருக்கலாம். 5க்கு மேலே போயிடுச்சுன்னா ஹைரைஸ் பில்டிங் சொல்லுவோம். அதை பல அடுக்குமாடிகள் உள்ளது. ஸோ அது 5க்கு மேலே போயிடுச்சுன்னா ஹைரைஸ் பில்டிங். 6, 7, 8, 12. இன்றைக்கி சென்னை எடுத்திங்கன்னா 40 மாடி வரை வந்துட்டோம். சென்னையில் ஹையஸ்ட் வந்து 40 ஃப்ளோர்ஸ் பெரம்பூரில் இருக்குது, கட்டிகிட்டு இருக்காங்க 40 மாடி. ஸோ இதுதான் வில்லான்னா என்ன, ரோ ஹவுஸ்னால் என்ன, அப்பார்ட்மெண்ட்னா என்ன. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஸ்டில் +5 இல்லை அதுக்கு மேலே இருக்கா, இவ்வளோ தான் வித்தியாசம். சார், இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் சார்? அதாவது இப்போ ஒரு இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோரோ, செகண்ட் ஃப்ளோரோ, தேர்ட் ஃப்ளோரோ, மேபி எந்த ஃப்ளோர் வாங்கினாலும் நம்ம கவனிக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? அதாவது ஃப்ரண்ட்டு ஃபுட்டேஜ்ன்றாங்க, அப்புறம் வந்து கார் பார்க்கிங் சொல்கிறாங்க, அவங்க வந்து இன்னொரு லேண்ட் பின்னாடி வந்து அந்த என்ன சொல்கிறேன் ஷில் அவுட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வேர்டிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார்? அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நம்மளே வாங்க போகிறது அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 1 ஏக்கர் லேண்டில் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். டெவலப்பர் வந்து அந்த 1 ஏக்கர் லேண்டையும் அதில் 100 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்கன்னா 100 பேருக்கும் இந்த 1 ஏக்கர் லேண்டையும் பிரித்து கொடுத்துடணும். யூடிஎஸ்ன்னு சொல்லுவோம், அன்டிவைடட் ஷேர். ஓகே, அன்டிவைடட் ஷேர்னால் என்ன? ஒரு இடத்த பிரிக்காமல் வச்சுருக்குறோம், அதான் அன்டிவைடட். டிவைட் ஆயிடுச்சுன்னா தான் இடம் எக்ஸாக்டாக இது என்னன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அது டிவைட் ஆகாமல் மொத்தமாக இருக்குது, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிருக்கிறோம், அதான் அன்டிவைடட் ஷேர். சாம்பார் வைக்கிறோம், சாம்பாரில் ஒரு கப்பை எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 கப் சாம்பார்னு சொல்லிடலாம். இல்லைன்னா சாம்பார் தான், அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் வேணால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுக்குள்ள சாம்பார் தான். இல்லை இந்த சாம்பாருக்குள்ளே இந்த ஏரியா என்னன்னு சொல்ல முடியுமா? அது தண்ணி, அது வாட்டு எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த அன்டிவைடட் ஷேர். இந்த 1 ஏக்கர் இந்த 1 ஏக்கர் அந்த இடம் என்னெல்லாம் சொல்ல முடியாது. 1 ஏக்கர் உங்களுடைய தான், அதில் உங்களுக்கு உள்ள ஷேர் வந்து 800 சதுரடியோ 400 சதுரடியோ இருக்கலாம். ஸோ அதை டிவைட் பண்ணாமல் மொத்தமாக வச்சுக்கிறோம், அன்டிவைடட். இதுக்கு பேர் தான் அன்டிவைடட் ஷேர். நம்ம போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது 1 ஏக்கரில் அவர் 100 வீடு, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், 1 ஏக்கரில் 100 வீடு கட்டியிருக்காங்கன்னா 100 பேருக்கும் அதை பிரித்து கொடுத்துடணும். ப்ரொப்போர்ஷனட்டாக அவங்க வீட்டு சைஸுக்கு ஏற்றாப்புல ப்ரொப்போர்ஷனட்டாக பிரித்து கொடுத்துடணும். 1 சதுரடி கூட டெவலப்பர் வச்சுக்கிறக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதுதான். ஏன் சார் அதை பார்க்கணும் அப்படின்றீங்கன்னா, இப்போ
43,460 நம்ம நான் 43,000 வச்சுக்கிறோங்க ஒரு ஏக்கர் அப்ராக்சிமேட்டாக. டெவலப்பர் வந்து ஒரு 3,000 சதுரடி அவர் வச்சுக்கிட்டாரு, 40,000 சதுரடி தான் பிரித்து கொடுத்தாரு. சரிங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு எஃப்எஸ்ஐ வந்து ஒரு 0.25 இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டெவலப்பர் வந்து அவர்கிட்ட ஏற்கனவே 3,000 சதுரடி வச்சுருக்கிறாரா, இன்னொரு மாடி கட்டுறேன்னு சொல்லுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட என்ன 3,000 சதுரடி இருக்கேன், அதுக்கு நான் கட்ட போகிறேன்ட்டு உங்களை தொந்தரவு பண்ணிகிட்ருப்பார். கட்டி முடிச்சது 100 பேருக்கு சாவியை கொடுத்துட்டாருன்னா டெவலப்பருக்கு உள்ள வேலை இல்லை அப்படின்னு சொல்ல எப்போ முடியும்னா, அவர் ஒரு சதுரடி கூட அவர் எங்கள் சொந்தமாக இருக்கக்கூடாது, உங்கள் 100 பேர் தான் ஓனர்ஷிப் இருக்கணும். அதனால் டெவலப்பர் எல்லா இடத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது டெரஸ் வந்து காமன் ரைட், டெரஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும், அது யாருக்கும் பர்டிகுலர்லாம் விற்கக்கூடாது. அப்படி அவங்க விற்றாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூடிஎஸ் லேண்ட் இருக்கணும். சரிங்களா? சரி, யூடிஎஸ் எப்படி சார் தருவாங்கன்னு கேட்பீங்க. வீடு வாங்க போயிட்டேன், 1000 சதுரடி அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிக்கு எஃப்எஸ்ஐன்னு ஒன்று இருக்குது, எத்தனை அளவுக்கு நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு இடத்துக்கு 2 எஃப்எஸ்ஐ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்க. சரியா? அப்போ உங்கள் வீடு 1000 சதுரடி இருந்தால் டிவைடட் பை 2, 500 சதுரடி உங்களுக்கு டெவலப்பர் கொடுத்துருக்கணும் லேண்டு. 500 சதுரடி லேண்டு கொடுத்தா தான் அவர் 1000 சதுரடி வீடு உங்களுக்கு கொடுக்க முடியும். சார் டிவைட் பண்ணி பார்த்தேன் சார், அது 500 சதுரடி வரல சார், 400 சதுரடி தான் சார் வருது, அவர் கொடுத்துருக்கிறது வந்து 400 சதுரடி தான், ஆனால் 500 வரணுமே அப்படின்னா அது வராது. அப்போது உங்கள் வீட்டுக்கு மேலே இந்த சூப்பர் பில்டப் ஏரியான்னு ஒன்று லோட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் அந்த ஏரியா. 1000 சதுரடி உங்கள் கார்பெட் ஏரியா, அதுக்கான லேண்டு வந்து 500 சதுரடி கொடுத்துருப்பாரு. ஆனால் உங்களுக்கு பில் பண்ணது வந்து வீடை விற்கும் போது 1200 சதுரடியில் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் வீடு 1000 தானே, அந்த 200 சதுரடி எதுனா தான் அந்த பால்கனி கட்டினேன், ஸ்டேர் கேஸ் கட்டினேன், காம்பவுண்ட் வால் கட்டினேன், ஓவர் டேங்க் கட்டினேன், லிஃப்ட் ரூம் கட்டினேன், இதெல்லாம் சேர்த்து தான் அந்த 200 சதுரடி. அந்த 200 சதுரடிக்கு லேண்டு தரமாட்டாங்க, 1000 சதுரடிக்கு தான் லேண்டு தருவாங்க. ஸோ நீங்கள் வீடு வாங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது, டெவலப்பர் முழு லேண்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரான்னு பாருங்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய லேண்ட் 1000 சதுரடி வீடை வாங்கியிருக்கிறீங்கன்னா அது 2 எஃப்எஸ்னா 500 சதுரடி வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லை சார் தரலை அப்படின்னா எவ்வளோ லோடாக இருக்குன்னு பார்த்துக்குறோங்க. இதெல்லாம் டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி எல்லா ஃப்ளோருக்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்கள். சில நேரம் வந்து சின்ன அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம், ஒரு 10 வீடு 12 வீடு கட்டுறோம்னா 4 ஃப்ளோருக்கு தான் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, 5ஆவது ஃப்ளோர் அப்ரூவல் இல்லாமையே கட்டியிருப்பாங்க. அதை போய் நீங்கள் வாங்கிடக்கூடாது. ஸோ 5 ஃப்ளோர் இருக்குன்னா 5 ஃப்ளோருக்கும் வாங்கியிருக்காங்களா பார்த்துக்கிடுங்க. சில இடங்களில் அந்த 5ஆவது ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு கிச்சனுக்கு தான் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, ஒரு பெட்ரூம் தான் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, இன்னொரு பெட்ரூம் சேர்த்து கட்டி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் மொட்டை மாடியில் போய் வாங்குறீங்க, பென்ட் ஹவுஸ்னு சொல்லி விற்பாங்க, அது எவ்வளோக்கு அப்ரூவல் வாங்கினாங்கன்னு பார்த்துக்குறோங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது எல்லா ஃப்ளோரும் அப்ரூவ்டு பிளான் பிரகாரம் உங்கள் வீட்டை கட்டியிருக்காங்களா, உங்களுக்கு வேண்டிய யூடிஎஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ சார். இப்போது அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் விற்கும்போது நான் வந்து இந்த இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன், இப்போ இருக்கிறதுலேருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அப்போ செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவாக இருக்குது சார்? செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா எல்லா டாக்குமெண்ட் பக்காவாக இருந்திருந்தால் தான் அந்த பில்டிங் அப்ரூவல் வாங்கி கட்டியிருப்பாங்க. ஸோ ஓனர்ஷிப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அந்த லேண்ட் ஓனர்ஷிப்பில் நீங்கள் வாங்குகிற அப்பார்ட்மெண்ட்டில் ஓனர்ஷிப்பில் தான் பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஈஸியாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் பையர் இந்த வீட்டுக்கு, 2வது பையர் யார், 3rd பையர், நீங்கள் 4th பையர்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd பையர்ஸ் யாருன்னு தெரியும். ஸோ 3rd பையருடைய லீகல் சர்டிஃபிகேட் வாங்கி லீகல் ஹேர் வாங்கி பாருங்கள். அவர் வாங்கினவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்களா, 2 பிள்ளைகள் வந்து கையெழுத்து போடுறாங்களா. ஸோ அந்த ஓனர்ஷிப் மட்டும் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ஓனர்ஷிப் மட்டும் ப்ராப்பராக எடுத்து வாங்கிட்டிங்கன்னா ஓகே. அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது, அது பேங்க் லோன் இருக்கா, பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா, பேங்க் லோன் முடிஞ்சிருச்சுன்ட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்களா, அதை பார்த்துக்குறங்க. போய் அசோசியேஷனில் போய் எல்லா மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கொடுத்துருக்காங்களா,
எதாவது கொடுக்காம இருக்காங்களா, அசோசியேஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரி பார்த்து கட்டாயம் தெரிஞ்சுக்கிறோங்க. இல்லைன்னா 10 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்காம வச்சுருப்பாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். வாங்கிட்டிங்கன்னா அந்த வீட்டை அது தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் செக்ரட்டரி, அங்கே இருக்கிற பிரசிடென்ட் செக்ரட்டரி போய் பார்த்து பேசி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டுக்கிறோங்க. ஈஸி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்ஷிப் உங்களுக்கு கிளியராக வந்துடும். பேங்க்கில் ஏதாவது லோன் இருக்கான்னு பார்த்துடுங்க. ப்ரைவேட்டில் ஏதாவது மார்கேஜ் வச்சுருக்காங்களாம் பாருங்கள். நீங்கள் வாங்க போகிற வீட்டில் டெனண்ட் இருக்காங்களா, டெனண்ட்டை போய் கேட்டுக்கிறங்க, அவர் காலி பண்ணுவாரா இல்லையான்னு கேட்டுக்கிறங்க. இல்லை சார் எங்களுக்கு டெபாசிட் 10 மாதம் கொடுத்துருக்குறேன், அவர் தரவே இல்லைன்னா அவர் காலி பண்ண மாட்டார். ஸோ ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது சாவி உங்கள் கைக்கு வரணும். 1 மாதம் இருந்துக்கிறேன் சார், 15 நாள் இருந்துக்கிறேன், ஓனராகவே இருக்கட்டும், 15 நாள் இருந்துக்கிட்டா இருந்துக்கிறீங்க சார், இந்த 10 லட்சத்தை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் சார், எப்போ காலி பண்ணுறீங்களோ அப்போ தரேன். ரெஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு சாவியை வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் பணத்தை கொடுக்கணும். ஃபைனல் பண்ணாதீங்க. அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது எனக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணேன் சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 10 நாள் கொடுங்க, 1 மாதம் கொடுங்கன்னா அவர் என்றைக்கும் காலி பண்ண மாட்டார். அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதுங்க. அப்பார்ட்மெண்ட்டை வாங்கும்போது அப்பார்ட்மெண்ட் எம்டியாக இருக்கா, காலி பண்ணி கொடுத்துருவீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு நீ எம்டியாக இருக்கணும், சாவி என் கையில் கொடுத்துருணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வாங்குங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி சார். அதாவது ஒரு லேண்ட் ஒருத்தர் வாங்க போகிறாங்க, காலி லேண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வாங்கிட்டாங்க, ஆனால் அந்த லேண்டை வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு விற்றுருக்கிறதா, ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வருது, அந்த மாதிரி வருது. விற்ற லேண்டே நிறைய பேருக்கு விற்று அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மால் ப்ராக்டிஸ்லேருந்து எப்படி சார் தப்பிக்க முடியும்? அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்லாம் இப்போ நடக்கிறதுக்கு 0% தான் சான்ஸ். இப்போ இதெல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரே லேண்டை 4 பேருக்கு விற்றுருவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா அதில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராசஸ் பில்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் விற்கணும் வாங்கணும்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாமல் விற்க முடியாது, வாங்க முடியாது. ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ஆதார் கார்டு கொடுத்த உடனே அது சரியாயிருமான்னு இல்லை. ஆதார் கார்டு வச்சுருக்குன்னா நீங்கள் போய் உங்கள் கைரேகை வச்சா தான் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஆனால் டூப்ளிகேட் முருகன் போய் இடத்த விற்கிறாரு அப்படின்னா நீங்கள் சீல் வச்சவொடனே தெரிஞ்சிருவார் முருகனா இல்லையான்ட்டு. ஏன்னா உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறீங்களோ உங்கள் கைரேகை அது இதுக்கு மேட்ச் ஆகும். சரி, இப்போல்லாம் இன்னொரு முருகனுக்கு வந்து டூப்ளிகேட்டாக நிறுத்தி அதே மாதிரி ஃபோட்டோ கொடுத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இல்லை போலி சான்றிதழ்கள் மூலம் நிலத்தை அதெல்லாம் பழைய காலங்கள். இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஆனால் வாங்க போகிறதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் இந்த மாதிரி டூப்ளிகேட்லாம் போட்டு விற்றுருக்காருன்னா ஈஸி போட்டு பார்த்துக்குறங்க. இப்போ விற்கிறவர் தான் ஒரிஜினல் செல்லரா, அவர் தான் ஓனரா அப்படின்னா டாக்குமெண்ட்டாக எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் வந்து அங்கே கைரேகை வைக்கும் போது தெரியும் அவர் தான் முருகனா இல்லை வேற பக்கத்து வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்துட்டாரான்னு தெரிஞ்சிடும். இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் போடுறது எல்லாமே நார்மலாக ஓனர் அமெரிக்காவில் இருப்பார், யூஎஸ்ல இருப்பார், யூகேல இருப்பார், 10 வருஷமா வரவே மாட்டார். அது அந்த ஏரியாவில் இருக்கிறவன் யாருன்னா ஒருத்தன் அதை பார்த்துருவான், இந்த ஆள் வர்றதில்லை போகிறதில்லைன்ட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்லாம் போட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒரு செட்டப் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது. ரெஜிஸ்ட்ரார் நினச்சா கூட டூப்ளிகேட் செட்டப்லாம் பண்ண முடியாது. அந்த ஆள் வந்தால் தான் முடியும். இப்போதைக்கு கவர்மெண்ட் அந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் பக்கா பண்ணிட்டாங்க. ஆனால் பழைய காலங்களில் இதெல்லாம் நடந்துச்சு, மேனுவலாக நடக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதுக்காக வேண்டி கண்ணமுடிட்டு வாங்கிருங்கலாம் சொல்லலை. போய் ஈஸி அப்ளை பண்ணி பாத்திரமெல்லாம் வாங்கி செக் பண்ணி அவர் தான் லீகல் ஹேரா, அவருக்கு விற்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும். இப்போ அடுத்தது பேரண்ட் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க சார், தாய் பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேண்டோட தாய் பத்திரம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார்? சரி, நம்ம நாட்டில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் டாக்குமெண்டேஷன்லாம் ஒரு பக்காவாக இருக்கும். இப்போ சில இடங்களில் போய் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், டாக்குமெண்டேஷன் இருக்காது. இப்போ கூட இருக்காது. எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்குமெண்டேஷனே இல்லை சுத்தமாக. ஏன் அது நடக்குதுன்னா, ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பார், அவர் பேரில் பட்டா இருக்கும், கவர்மெண்ட் ரெஜிஸ்டரில் பட்டா இருக்கும், அவர் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிருப்பார். அது செட்டில்மெண்ட் ஆயிருக்கா, டாக்குமெண்டேஷன் ஆச்சா இல்லை. அப்போ அந்த காலத்தில் அவங்களாம் யோசிக்கல, அவங்களாம் பிரிச்சுக்கிட்டாங்க, வயலை எடுப்பாங்க, இப்போ அந்த பக்கம் தம்பி கொடு, இந்த பக்கம் அண்ணனுக்கு கொடு, முடிஞ்சு போச்சு. டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ 3வது ஜென்ரேஷனில் இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம தான் போய் அந்த 2வது பையன்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இப்போ எங்கே இருக்குன்னு டாக்குமெண்ட்டு ஒன்றும் இருக்காது. அவர் இல்லை சார் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாருன்னுவார். சரிப்பா, உங்கள் அப்பா உனக்கு கொடுத்தாருன்னா உங்கள் அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு?
தாத்தா கொடுத்தாரு. சரி, தாத்தாவுக்கு எப்படி வந்துச்சுன்னா பட்டா கொடுப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். இந்த பட்டால தாத்தா பேர் இருக்கும். அவங்க அப்பா போய் மாற்றிருந்தாருன்னா அப்பா பேருக்கு பட்டா வந்திருக்கும். பட்டா மாற்றிருப்பாங்க, நார்மலாக மாற்றிருப்பாங்க. ஏன்னா வில்லேஜ் வரி போடும்போது கொள்ளும் போதெல்லாம் அவங்க சொல்லிவிடுவாங்க, எப்பா பட்டா அவங்க அப்பா பேரில் இருக்கு, மாற்றிடுவாங்க. டாக்குமெண்ட் ஆகிருக்காது. அப்போ இதுக்கு தாய் பத்திரம் என்ன? ஒன்றும் கிடையாது, பட்டா தான். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பட்டா இருக்கிறது இருக்கு, உனக்கு லீகல் ஷேர் சர்டிஃபிகேட் எங்கே? ஒரு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க நார்மலாக. அப்படி இல்லைன்னா வாங்க சொல்லிவிடுங்க. ஏன்னா அந்த பட்டா இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் வாங்குறீங்க. ஏன்னா வேறு டாக்குமெண்ட்டே இல்லை, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டே உங்கள் பேர் தான். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வாங்கிட்டீங்க, அந்த 1 ஏக்கர் நிலத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. அப்போ இதுக்கு தாய் பத்திரம் என்ன? ஃபஸ்ட்டு சேல் டாக்குமெண்ட் தான். அதுக்கு முந்தின டாக்குமெண்ட் என்ன? பட்டா. அந்த பட்டா இருக்கும், தாத்தா பேரில் பட்டா இருக்கும், அப்பா பேரில் பட்டா இருக்குது, நீங்கள் பேரண்ட்லேருந்து வாங்குறீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட். சரிங்களா? இது ஒரு வகை. சில இடத்துல டாக்குமெண்ட் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்கும். சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட வாங்கியிருப்பாங்க, தாத்தா பேரில் இருக்கும், தாத்தா பேருக்கு பையனுக்கு அனுபவத்தில் வச்சுருப்பார். இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இந்தியாவில், எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க. ஆனால் சொத்து இருக்குது சார். சரிப்பா, அதுக்கு டாக்குமெண்ட் என்ன? அது எங்கள் அப்பா பேரில் போட்ட 1947 போட்ட பத்திரம் இருக்குது சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் நாங்கள் பிரிக்கல, அப்படியே இருக்குது. இப்போ இதுக்கு தாய் பத்திரம் என்ன? அந்த 1947 அவங்க அப்பா தாத்தா வந்து அப்பா கொடுத்த செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் தான். அவ்வளோதான், ஒரே ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். 1947 இப்போ வர அது ஒன்று தான் இருக்கும். அப்புறம் அதை எதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குவீங்கன்னா அந்த பட்டா, அந்த சேல் டீட், அதுக்கப்புறம் இவங்க டேக்ஸ் கட்டிகிட்டே வந்திருப்பாங்க. அப் டு டேட்டு டேக்ஸ் கட்டியிருக்காங்களா, எத்தனை லீகல் இயர் இருக்காங்க, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன? தாய் பத்திரம் என்ன? இந்த இடத்துக்கு முதல் பத்திரம் எப்போ வந்துச்சு, அதுல இருந்து பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? இப்போ எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், எங்களுக்கு பூர்வீகமாக வந்துட்டே இருக்கு, நாங்கள் இன்னும் தேர்ட் செகண்ட் பார்ட்டிக்கு விற்கல. அப்போ இங்கே பத்திரமே இருக்காது, வெறும் பட்டாவாக இருந்துட்டு இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆயிருந்தா அது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், அதுதான் தாய் பத்திரம், பேரண்ட் டாக்குமெண்ட். அதில் இருந்து தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கு 10 தடவை விற்றுருப்பாங்க, 10 டாக்குமெண்ட் இருக்கும், 10 சேல் டீட் இருக்கும், விற்காமே இருக்கும். இதுவரை விற்கவே இல்லை சார், ஒரே ஃபேமிலிக்குள்ள தான் வருதுன்னா டாக்குமெண்ட்டே இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கினது. அது முதல் பத்திரம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பேரண்ட் டாக்குமெண்ட். தேங்க்யூ சார். அடுத்தது வந்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க, ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் விற்கிறாங்க அப்படின்னா என்ன? ஸ்டுடியோவில் அப்பார்ட்மெண்ட்டா? ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா இது வந்து பணக்காரர்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஓகே. சாதாரண மக்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் இது பணக்காரர்களுடைய டேர்ம். இது ஏன் இந்த டேர்ம் வந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா 10% ஒரு அப்பார்ட்மெண்ட் 100 அப்பார்ட்மெண்ட் கட்டிங்கன்னா 10%. அப்போ என்ன? 10 அப்பார்ட்மெண்ட். 1000 அப்பார்ட்மெண்ட் கட்டினோம்னா 100 அப்பார்ட்மெண்ட். 10% எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வந்து ஏழைகளுக்காக கட்டணும். இதுதான் கவர்மெண்ட் வச்சுக்கிற ரூல். இதுக்கு பேர் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக வேண்டி நம்ம வீடு கட்டி கொடுக்கணும்னு வச்சுருக்கிறோம். சரி, இப்போ அடையாறில் வந்து நான் 100 அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன், 10 அப்பார்ட்மெண்ட் ஏழைகளுக்காக கொடுக்கணுமா? இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சரி, அப்பார்ட்மெண்ட்டில் அடையாறில் ஒரு சதுரடி எவ்வளோ ஆகும்? நெக்ஸ்டே ஒரு 30,000 வச்சுக்கணும். இடபிள்யூஎஸ்க்காக வேண்டி 10 அப்பார்ட்மெண்ட் போடணும். அது சிங்கிள் பெட்ரூமாக தான் போடுவோம். ஒரு 600 சதுரடி வரும். 600 சதுரடி இன்ட்டு 30,000 எவ்வளோ ஆச்சு? 1,80,00,000 கொடுத்து எந்த ஏழை வந்து அடையாறில் வாங்க முடியும்? வீடு வாங்க முடியுமா? அவர் ஏழையா? 1.8 crore கொடுத்து வாங்கினா அவர் ஏழையா? ஆனால் அவருக்காக வேண்டி தான் இடபிள்யூஎஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். அப்போ ஏழை வாங்குவாரா? வாங்க மாட்டார். அப்போ அதை யார் வாங்குவா? பணக்காரர்கள். அவர் இருக்கிறதுக்கு வாங்குறாரா? இல்லை.
அவர் 600 சதுரடியில் அவர் வாழ போகிறாரா? இல்லை. அப்போ அது எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, சார் நான் பாம்பேயில் இருக்கிறேன் சார், சென்னைக்கு வந்தால் ஜஸ்ட் குளிச்சுட்டு போகக்குள்ள ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ண ஒரு ரூம்னா அதுக்கு எதுக்கு ஹோட்டல் போய்கிட்டு அந்த சிங்கிள் பெட்ரூம் ஏதோ வீடு இருக்காமல்ல, இடபிள்யூஎஸ் 1.8 crore 2 crore அதை ஒரு வீடை வாங்கிக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். நீங்கள் வந்தால் காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணி கிளம்புறதுக்கு ஒரு கிச்சன் இருக்கும், காஃபி போட்டுக்கலாம், காஃபி குடிச்சிக்கலாம், பிரெட் பட்டர் ஜாம் வச்சுக்கலாம், இதுக்கு பேர் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். எல்லோரும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதை வாடகை விடலாம். ஒரு கம்பெனியில் சிஇஓ இருப்பார், 6 மாதம் தான் இங்கே சென்னையில் இருக்க போகிறேன்னா ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் வந்துக்கலாம். அவர் வீடு பெங்களூரில் இருக்கும், 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருப்பார். பெங்களூருக்கு வந்தால், சென்னைக்கு வந்தால் தங்கிட்டு போகக்குள்ள அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட். சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுக்கு மேலே போயிட்டு அது ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் கிடையாது. இடபிள்யூஎஸ் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட், பாத்ரூம். தேங்க்யூ சார். இது பேர் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் சார். அப்புறம் இந்த வேஸ்ட் லேண்ட் சொல்ல புறம்போக்கு லேண்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. கிராமநத்தன்னு சொல்கிறாங்க, மெய்க்கால் புறம்போக்கு அப்படின்றாங்க. புறம்போக்கு இடத்துல போய் வீடு கட்டக்கூடாது, கவர்மெண்ட் இடம். நத்தம் புறம்போக்குனா கவர்மெண்டே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில ஏரியாவை நத்தம் புறம்போக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து வீடு கட்டிக்கலாம், மக்கள் வீடு கட்டலாம். நத்தம் புறம்போக்கு அதில் பட்டா கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து நத்தம் புறம்போக்குனே சொல்லி வீடு கட்ட கொடுத்துருப்பாங்க. அது வீடு கட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை தான் கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மக்கள் வந்து சார் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க சார், வீடு கட்டிட்டாங்க சார், இருக்கிறோம் சார், 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறோம், நத்தம் புறம்போக்கு சார், பட்டா இல்லாமல் இருக்கிறோம், பட்டா கொடுங்க. இதுதான் புறம்போக்கு இடத்துல போய் யார் எதுவும் பண்ணாது, கவர்மெண்ட் சொத்து. அது ஏரியா இருக்கலாம், ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிறான், தொடக்கூடாது. நத்தம் புறம்போக்கும் கவர்மெண்ட்டே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நத்தம் புறம்போக்குன்னுவோம். புறம்போக்கில் இந்த நத்தம் புறம்போக்குன்றது பட்டா இருந்தால் வீடு கட்டலாம், வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். சரி, ஃபார்ம் ஹவுஸ் ஒருத்தர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கும் சார்? ஃபார்ம் ஹவுஸ் ஆர் ஃபார்ம் லேண்டுன்னு அப்படி போட்டு விற்கிறாங்கல்ல, அது எங்கள் சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி தான் அது விற்பாங்க. அது எந்த மாதிரி இடத்த விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 ஏக்கர் இருக்கும், 10 ஏக்கர் மொத்தமாக என்னால் விற்க முடியல, இந்த சூழ்நிலை வரும். சரி, வாங்குறக்கு ஆள் இல்லை. 1 ஏக்கர் 1 ஏக்கராக பிரித்தா வித்துடலான்ற நிலைமை வரும். ஸோ அதை தான் அதை 10 ஏக்கரை 1 ஏக்கர் 1 ஏக்கராக பிரித்து ரோடு நடுவில் வழி விட்டு ரோடு போட்டு பிரித்து கொடுப்பாங்க. அதை ஃபார்ம் லேண்டுன்னு கொடுப்பாங்க. இது நம்ம வாங்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நஞ்சையா புஞ்சையா அப்படின்னு பார்க்கணும். நஞ்சை வாங்கினீங்கன்னா அது என்றைக்குமே அது விவசாய லேண்டு தான். அதை என்றைக்கும் கவர்மெண்ட் கன்வெர்ட் பண்ண விட மாட்டாங்க நஞ்சை லேண்டை. புஞ்சை லேண்டை வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கவர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபேக்ட்ரி ஏரியா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுவாங்க, கமர்ஷியல் ஏரியா அப்படின்ட்டு. அப்போ புஞ்சை லேண்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நஞ்சை லேண்டை கன்வெர்ட்டே பண்ண முடியாது. அது எப்போ கன்வெர்ட் ஆகும்? நஞ்சை லேண்ட் வந்து என்றைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரெசிடென்ஷியலாவோ கமர்ஷியலாவோ ஐடி ஏரியாவோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவோ எப்போ கன்வெர்ட் ஆகும்னா, இந்த லோயலா காலேஜ் பக்கத்தில் போனீங்கன்னா, வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் போனீங்கன்னா லேக் ரோடு அப்படின்னு வச்சுருப்பாங்க. லேக் வியூன்ட்டு. லேக் வியூ அது எங்கே இருக்குது லேக்? இப்போ இல்லை. இல்லை, லேக் இருந்தால் விவசாயம் இருந்திருக்கும்ல, நஞ்சையாக தானே இருந்திருக்கணும். அதெல்லாம் இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க? இப்போ என்டையர் டி நகரே லேக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க? அப்போ என்ன ஆகுனா, சிட்டி வளர 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 எக்ஸ்பேண்ட் ஆகி போக 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 அது விவசாய லேண்டாக இருந்தால் கூட கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இது வந்து சிட்டி ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சுன்ட்டு, அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். செய்கிறது தப்பா ரைட்டா அது ரெண்டாவது, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படித்தான் வளரும் சிட்டி. அதுக்குள்ளே நஞ்சை லேண்ட் இருந்தாலும் புஞ்சை லேண்ட் இருந்தாலும் எல்லாமே கன்வெர்டட் ரெசிடென்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்க, அங்கே எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் சிட்டி லிமிட்டுக்குள்ளே வரல அப்படின்னா அது நஞ்சை லேண்ட்னா ஃபார் எவர் நஞ்சையாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு நஞ்சைனா என்ன சார், புஞ்சைனா என்ன சார்னு கேட்பீங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, நன் செய்னா
நிலம், விவசாயம் செய்கிற நிலத்தை தான் செய்யணும். இப்போ நீங்கள் நார்த் தமிழ்நாடுலாம் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து லேண்டையே அதை செய்யின்னு தான் சொல்லுவாங்க. அந்த செய்திக்கு நான் போயிட்டு வந்தேன்னுவாங்க. நிலத்துக்கு விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், அந்த செய்திக்கு போயிட்டு வந்தேன்னுவாங்க. சவுத் தமிழ்நாடு போயிட்டிங்கன்னா யாரும் மோஸ்ட்லி அது செய்யின்னு சொல்ல மாட்டாங்க, தோட்டம் அப்படி தான் சொல்லுவாங்க. நார்த் தமிழ்நாடு போனீங்கன்னா தாராளம் இந்த வார்த்தை செய்கின்ற வார்த்தை நான் கொலோக்கியல் தமிழில் யூஸ் பண்ணுவோம். கழனி செய் அப்படின்னு கொலோக்கியல் தமிழில் யூஸ் பண்ணுவோம். சவுத் தமிழில் இருக்காது. செய்யின்னா விவசாயம் ஆகிற இடம். நன் செய் அப்படின்னா நல்ல நிலம். எதை நீங்கள் நல்ல நிலம் சொல்லுவீங்க? ஒன்றும் விவசாயம் ஆகுது, புஞ்சைன்லாம் விவசாயம் ஆகுது. அப்புறம் இது நன் செய், நஞ்சை, நல்ல நிலம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா விவசாயம் நேச்சுரல் இரிகேஷன் இருக்கும். ஓகே, ஒன்று ரிவரில் இருந்தே பிரிஞ்சு கால்வாயாகி கால்வாயிலிருந்து வாய்க்காலாக மாறி உங்கள் நிலம் வர தண்ணி வரும், நேச்சுரலாகவே தண்ணி வரும். இல்லை கண்மாயில் தண்ணி திறந்து விட்டா, ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட்டா வாய்க்கால் வழியாக வந்து சின்ன வாய்க்காலுக்கு வந்து உங்கள் வயல் வர வந்துடும். ஸோ நேச்சுரல் இரிகேஷன் இருக்குது. ஓகே, வானம் பார்த்த பூமி இல்லை, நேச்சுரல் இரிகேஷன் இருக்குது அந்த இடத்துக்குன்னா தான் நல்ல செய், நன் செய். அப்போ புஞ்சைன்னா என்ன? அந்த செய் தன்னால் விவசாயம் நடக்காது, நம்ம அதை பண்படுத்தணும். ஓகே, அதை நம்ம பண்படுத்தினா தான் அது விவசாயமாக மாறும். என்னத்தை பண்படுத்த போகிறோம் நம்ம? இல்லை, அதுதான் வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறாங்க. வானம் பார்த்த பூமி. ஓகே, அப்புறம் என்ன பண்படுத்த போகிறோம்? நம்மளாவே ஒரு ஊரணி தோண்டியிருப்போம், ஒரு குளம் தோண்டியிருப்போம், ஒரு கிணறு தோண்டியிருப்போம், ஒரு போர்வெல் போட்டிருப்போம். அதுக்கு நேச்சுரல் விவசாயம் தண்ணி வராது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணி விவசாயம் பண்ணுறோம். இதுக்கு பேர் புஞ்சை. ஓகே சார், நன்சை புன்சை இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகே, புஞ்சை லேண்டை வந்து ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எதுவும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க, இந்த லேண்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், பெரிய ஏக்கர் இவ்வளோ கட்டணும்னா அதை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் அதை ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒரு காலம் கவர்மெண்ட் நஞ்சை லேண்டை கன்வெர்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இடம் வாங்கும்போது நஞ்சை புஞ்சை தெரிஞ்சுக்கிறணும். ஃபார்ம் லேண்ட் வாங்குறீங்க, நஞ்சைனா அது ஃபார் எவர் விவசாய லேண்டாக தான் இருக்கணும். புஞ்சை லேண்டை ஃபார்ம் ஹவுஸை போட்டு நான் மாமரம் வச்சு கொடுக்குறேன், தென்னை மரம் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பீரியட் அது கன்வெர்ட் ஆயிரும் ரெசிடென்ஷியலாக. ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்க போகும்போது, ஃபார்ம் லேண்ட் வாங்க போகும்போது இது ரெண்டோடைய டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. தேங்க்யூ சார். அடுத்தது பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்கிறாங்க சார். இப்போது ஒருத்தர் வந்து நான் பவர் எழுதி கொடுத்துருக்கேன் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்? அது அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது பண்ணலாம். பிஓஏ, பவர் ஆஃப் அட்டார்னி. ஓகே, அது ஒரு பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கிறேங்க. என்னோடய லேண்டு நான் உங்களுக்கு பவர் கொடுத்துட்டேன். இந்த பவரில் டாக்குமெண்ட் படித்து பார்த்தோம்னா எதுக்கு பவர் கொடுக்குறோன்ட்டு அதை டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த பவர், இந்த லேண்டை விவசாயம் பண்ணிக்கிட்டு அதில் வர வருமானத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு பவர் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பவர் வந்து பல விதமான காரணங்களுக்கு கொடுப்போம். பிஓஏ கொடுத்த பிறகு யார் ஓனர்? இன்னும் நான் தான் ஓனர், நீங்கள் என்னுடைய ஏஜென்ட் தான். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே நான் தான் பொறுப்பு, ஏன்னா பவர் கொடுத்துருக்குறேன். ஸோ பிஓஏல வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் விற்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த பவர்லேயே இருக்கும். அந்த பவரில் விற்கிறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பவரை படித்து பார்த்தாவே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பவர் ஏஜெண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கக்கூடாது. ப்ரிஃபர்டாக பவர் ஏஜெண்ட்டில் வாங்கினா கூட ஓனர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறது பெட்டர். சரிங்களா? இந்த பவர் இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் நாங்கள் பவர் கொடுப்போம். 2 கிரவுண்ட் இருக்குது, 3 கிரவுண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அப்படின்னா பவர் கொடுப்பேன் அவங்களுக்கு. இவருக்கு வந்து நான் அந்த லேண்டை வந்து சிஎம்டிலேயோ அப்ரூவல் வாங்கி, டிடிசிபிலேயோ சிஎம்டிலேயோ அப்ரூவல் வாங்கி வீடு கட்டி விற்கிறதுக்கு நான் பவர் கொடுக்குறேன். அப்ரூவல் உங்கள் பேரில் வாங்கிக்கலாம், விற்கும் போது உங்கள் பேர்லேயே பணத்தை வாங்கலாம். இதுக்கெல்லாம் நான் அப்ரூவல் கொடுப்பேன் பிஓஏல. ஓகே, இதுதான் அந்த பேசிக் பிஓஏ. தேங்க்யூ சார். அப்புறம் ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே வில்லு அப்படின்றாங்க, அவர் வந்து உயில் எழுதி வச்சுட்டாரு, இப்போ இவங்களுக்கு தான் அந்த இது அப்படின்றாங்க. அது எப்படி சார்? அது எப்படி பார்க்கப்படுது? வில் வந்து ஒன்று ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், இல்லை அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம். அன்ரெஜிஸ்டர்ட் வில்லுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. எப்போவுமே வில் எழுதுனா ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகே, வில்லை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அதை மாற்றி எழுதலாமான்னா எழுதலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்டு என் பையனுக்கு நான் வில் எடுத்து கொடுத்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் மைண்டு மாறிடுச்சுன்னா போய் வில்லை கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். நானே வில்ல எழுதி கொடுத்துட்டு நானே கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம்.
அது வில்லை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும். நிறைய இடத்துல அன்ரிஜிஸ்டர்ட் வில் எழுதி வச்சுருப்பாங்க, சில இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வில்லுலையுமே வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3 பேருக்குமே ரூல் மாறும். ஸோ ஒரு வக்கீலை பார்த்து கன்சல்ட் பண்ணி வாங்குறது பெட்டர் எப்போதுமே. இந்த வில் வந்து 3 ரிலிஜனுக்கு மாறும் அந்த வில்லுடைய பவர். ஸோ ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ணிவிட்டு வில்லில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வாங்குறது பெட்டர். நீங்களே நேராக வாங்கிடாதீங்க. வில்லு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறணும். இந்த வில்லுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு நார்மலாக, சரிங்களா? அப்பா வந்து பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அந்த செட்டில்மெண்ட் வந்து ஒரு சேல் கன்செப்ட், சேல் நடந்த மாதிரிக்கே. அதுக்கப்புறம் உங்கள் பையன்ட்டு இருந்த அந்த நிலத்தை நீங்கள் உங்களால் இடத்த ப்ராப்பர்ட்டியை வாங்கவே முடியாது. அது செட்டில். வில் எழுதி கொடுத்தீங்கன்னா பிடிக்கலைன்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அஸ் எ பேரண்ட், இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம்திங் டு யுவர் சில்ட்ரன், கிவ் இட் இன் வில், டோன்ட் செட்டில் இட். நாளைக்கு என் வாழ்நாளுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னா வில் எழுதி வைங்க. மாற்ற நினச்சா மாற்றிக்கலாம். நம்ம இறந்ததுக்கப்புறம் வில் எழுதியிருக்கிறோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிள்ளைகள் வந்து நம்ம என்ன வில் எழுதி வச்சுக்கிறோமோ அது பிரகாரம் அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க. இருக்கும்போதே செட்டில் பண்ணுறேன், ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ மேன், என் பிள்ளைகள் எல்லாத்தையும் பிரிச்சுனா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை வாங்குறீங்க காசு கொடுத்துன்னு அர்த்தம். செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அப்புறம் உங்களுக்கு மரியாதை கிடையாது, உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் பேரண்ட்ஸ் நார்மலாக பில் எழுதி வைக்கிறது பெட்டர். செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. தேங்க்யூ சார். அப்புறம் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது, வீடு வாங்கும்போதெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் வந்து தான் வந்து வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். இது வந்து எந்த அளவுக்கு பார்க்க உண்மை? பர்சனலாக பேசுனீங்கன்னா எனக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லை. பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, இதில் எங்கிட்டு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கடவுள் பக்தி இருக்கிறவங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்கன்னா அப்புறம் வாஸ்தையை நம்பணும். நமக்காக இல்லாட்ட கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வேண்டியதை நம்ம நம்பணும். ஏன்னா உங்கள் சொந்த நம்பிக்கை வேறு. நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபேமிலியில் வாழ்கிறோம், அப்புறம் ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம். ஸோ அந்த ஃபேமிலிக்கும் இந்த சொசைட்டிக்கும் ஏத்தாப்பில் நம்ம வாழணும். தனியாலாம் கொடி பிடிக்க முடியாது. அப்போ நிறைய மக்கள் நம்புகிறாங்க வாஸ்துலனா, அப்போ நம்மளும் அதை நம்பித்தான் நம்பணும் இல்லை, அட்லீஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். ஸோ வீடு கட்டும்போது பேசிக் வாஸ்து கன்சல்டண்ட்டை பார்த்து கட்டிடுறது பெட்டர். நாளைக்கு இந்த வீட்டை விற்கணும்னு நினச்சோம்னா வரவங்க எல்லாரும் வாஸ்து பார்ப்பாங்க. அதெல்லாம் யாரும் ரிலிஜன் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறது இல்லை. கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து எல்லோரும் வாஸ்து பார்க்குறாங்க. அப்படின்போது நம்ம மட்டும் ஏன் தனியாக நிற்கணும்? வாஸ்து பிரகாரம் பார்த்து அவர் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு அவர் கிழக்க பார்த்து வீட்டை கட்டுங்கன்னா கட்டிடுங்க. இல்லை சார் ரோடு மேற்கு இருக்கே, மேற்கை பார்த்து அவர் கிழக்க பார்த்து கட்ட சொன்னார்லப்பா, வாசலாக வச்சுருங்க. நீங்கள் பின் வாசல்லேருந்து ரோடுக்கு போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா அவர் வாஸ்து. நாளைக்கு நம்ம சொசைட்டியில் வாழணும், அதை விற்கணும், பணம் பண்ணணும்னு நினச்சோம்னா வாஸ்து கன்சல்ட்டை பார்த்து பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்க சாருன்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் சொசைட்டிக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அந்த சொசைட்டியில் தானே வாழ்கிறோம், அப்புறம் அதை எதிர்த்து வாழக்கூடாதுல்ல. அதில் வாஸ்து பிரகாரம் வாங்குங்க, கட்டுங்க, ஒத்துக்கிறோங்க. தேங்க்யூ சார். அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ட்ரஸ்ட் லேண்டு சொல்கிறாங்களே, ட்ரஸ்ட்டுக்கு சம்மந்தமான லேண்ட், இதிலெல்லாம் வாங்கி வீடு கட்டுறது வந்து உசிதமா? ட்ரஸ்ட்டுக்கே நம்ம கொடுக்குறோம். எனக்கிட்ட சொத்து நிறையா இருக்குது. இந்த வாழ்கிற சொசைட்டி, இந்த மக்களுக்கு நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்ணிட்டோம், என்கிட்ட இன்னும் எக்ஸஸ் இன்கம் இருக்கும், ஏதோ நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தானே கொண்டு ட்ரஸ்ட்டில் கொடுக்குறோம். அப்புறம் அந்த ட்ரஸ்ட் நிலத்தை விற்கணும்னு நினச்சா எப்படி? சேவை செய்யணும், மக்களுக்கு பொது சேவைக்காக பயன்படணுன்றக்கா கொண்டு கொடுக்குறோம். அப்போ அது ட்ரஸ்ட்டுக்கு போன பிறகு திருப்பி ட்ரஸ்ட்டையே விற்கிறது, ட்ரஸ்ட் லேண்டை விற்கிறதுன்றது இந்த எழுதி கொடுத்தவருடைய சிந்தனைக்கு எதிர்ப்பாக இருக்குல்ல. நீங்கள் அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் லேண்டை நம்ம வாங்கவே மாட்டோம். அது பொது சேவைக்காக யாரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அதையே நம்ம போய் வாங்கணும். ஆனால் ட்ரஸ்ட் லேண்டை விற்கலாமா வாங்கலாமான்னா விற்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். அது பப்ளிக் ட்ரஸ்ட்டா ப்ரைவேட் ட்ரஸ்ட்டா அப்படின்னு பார்க்கணும். பப்ளிக் ட்ரஸ்ட்னால் டெஃபினட்டாக ப்ராப்பர்ட்டி விற்கவே முடியாது. ப்ரைவேட் ட்ரஸ்ட் விற்கலாம், வாங்கலாம்.
இப்போ நம்ம காமன் சொத்து இருக்குது, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம விற்கணும், நம்ம நிலத்தை நம்ம என்னோட தேவைக்காக விற்கணும்னா விற்கலாம். ஸோ அது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக பப்ளிக் ட்ரஸ்ட்டான்னு பார்த்துக்கிறணும். பப்ளிக் ட்ரஸ்ட்டாக டெஃபினட்டாக விற்க முடியாது, வாங்க முடியாது. ப்ரைவேட் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விற்கலாம், வாங்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிறங்க. இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பொறுமையாக தெளிவாக அழகாக விளக்கம் கொடுத்த திரு சார்லஸ் அவர்களுக்கு மீண்டும் நம்மளுடைய ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ்.